பக்கம் சங்கர் சார், ஒரு பக்கம் கமல் சார். அவங்க படங்கள்ல நம்ம வந்து ஒரு ஒரு ஃப்ரேம்ல வர்றதே எவ்வளவு பெரிய ஒரு பிளெஸிங். சங்கர் சாருக்கு வந்து ஒரு ஆக்டர்கிட்ட என்ன இருக்கு, அதுல இருந்து நம்ம என்ன பெட்டரா கொண்டு வர முடியுங்கிறத அவர் யோசிச்சுட்டே இருக்காரு. உலகநாயகன் அவருடைய பிளெஸிங்ஸ் கிடைக்கிறது அது ஒரு மிகப்பெரிய பாக்கியம். நான்லாம் பக்கா 90s கிட்டுங்க. பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து நம்ம வளர்ந்தது கமல் சார் படம், ரஜினி சார் படம் பார்த்து தான் வளர்றோம். ஒரே வருஷத்துல ரிலீஸ் ஆகக்கூடிய கமல் சாரோட படம் இந்தியன் டூலையும், ரஜினி சாரோட படம் வேட்டையன்லையும்ங்கிறது வந்து முடியாத ஒரு விஷயமா இருக்கு. இது வந்து உண்மையா அப்படிங்கறத நம்ம யோசிச்சு பாக்குறதுக்கே வந்து பல வருஷங்கள் ஆகிரும் போல இருக்கு. அந்த மாதிரி இருக்கு. அரசியல் அவருக்கு தெரியாம இல்ல, அவருக்கு எல்லாமே தெரியும். மக்கள் நீதி மய்யம் கட்சியோட தலைவர். அவருக்கு தெரியாத அரசியல் வந்து நமக்கு தெரியாது, எல்லாமே அவருக்கு தெரியுங்க. அதனாலதாங்க அவர் உலக நாயகன். விஜய் சேதுபதி சார் சொல்றதை நான் திருப்பி சொல்லுவேன்னு நினைக்கிறேன். நீங்க வந்து ஒரு விஷயம் யூனிவர்ஸ் கிட்ட இருந்து எதிர்பார்க்கறீங்க, அந்த விஷயத்தை நோக்கி நீங்க ஒரு ஸ்டெப் நகர்ந்தீங்கன்னா யூனிவர்ஸ் உங்களை நோக்கி நகரும் பாங்கல்ல. அதே கான்செப்டை நான் ஐ பிலீவ். வணக்கம் மக்கள், திஸ் இஸ் விஜய் பிரகாஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். இன்னைக்கு கூட இருக்கிற ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் யாரு அப்படின்னா, இந்தியன் 2 படம் வெளியாயிருக்கு. அந்த படம் வெளியாகி ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா எல்லார்கிட்டயுமே வந்து ஒரு நல்ல ரிவ்யூஸ் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த படத்துல நடிச்ச ஷியாம் அவர்கள் தான் இன்னைக்கு கூட இருக்காங்க. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் அந்த படத்தை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களை சந்திச்சல எனக்கும் எங்க டீமுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதாவது இந்தியன் 2 அது வந்து ஒரு பல வருஷங்களா வந்து எப்படா வெளியே வரும்னு ஒரு பெரிய பிரச்சனைகள்லாம் உள்ள போய் ஃபைனலா ரிலீஸ் ஆயிருக்கு. எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலா இந்தியன் 2ல ஒரு குட்டி ரோல்னாலும் ஒரு ஃப்ரேம் வந்தாலும் சந்தோஷம் அப்படின்னு எத்தனையோ பேர் சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். பெரிய பெரிய சாதிச்ச ஜாம்பவான்களே அப்படி சொல்லும்போது நம்மலாம் ஒரு சின்ன துரும்பு, நமக்கு வந்து ஒரு குட்டி ரோல் கிடைக்கிறதுங்கிறது எவ்வளவு பெரிய பிளஸிங், மிகப்பெரிய பிளஸிங்கை நான் பாக்குறேன். வந்து நீங்க சொல்லுங்க. அண்ட் இப்போ நார்மலாவே சங்கர் சாரோட படம் அதுவும் ஆடிஷன் போய் செலக்ட் ஆகாதுங்கிறது இட்ஸ் ஆல்வேஸ் அ டஃப் கால் அப்படிம்பாங்க. ஏன்னா அவரோட படத்துக்கு ஆடிஷன்ங்கிறது அத்தனை பேர் க்ரௌடட் இருக்கும். ஸோ எப்படி அந்த ரோல் உங்களுக்கு கிடைச்சது? கரெக்ட். நான் வந்து ஆக்சுவலா என்னன்னா 2.0 படம் அந்த டைம்ல வந்து ஆடிஷன்ஸ்க்கு வந்து இமெயில்லாம் அனுப்பிச்சிருந்தேன். அந்த டைம்ல எனக்கு வந்து பெருசா கிடைக்கல. அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்போ கோவர்தன் சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்ட் அங்க இருந்தார். ஷார்ட்டா ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அப்போ அவர்கிட்ட கேட்டிருந்தேன் ஏதாவது ரோல் இருந்தா சொல்லுங்க, சொல்றேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் இந்தியன் 2 அனௌன்ஸ் பண்ண போது நான் திருப்பி அவர்கிட்ட கேட்டேன், 2.0ல மிஸ் ஆயிடுச்சு, இந்தியன் 2ல ஏதாவது பாசிபிலிட்டி இருந்தா சொல்லுங்க, ஆடிஷன் இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன். அவர் சொன்னாரு, சாரி பிரதர், நான் சார் கிட்ட இருந்து வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாரு. ஓ அப்படியா, சரி, இப்போ வேற யாராவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னாரா, சரி நான் வந்து சச்சின் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், அவரோட கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், அவர்கிட்ட கேட்டு பாருங்க, ஏதாவது சூட்டபிளா இருந்தாங்கன்னா அவங்க ஆடிஷன் கூப்பிடுவாங்க. சரி ஓகே. அப்புறம் என் போட்டோஸ் ப்ரொஃபைல்லாம் அவருக்கு அனுப்பிச்சிருந்தேன், அசிஸ்டன்ட் டைரக்டர் சச்சின். ஸோ அவர் வந்து அவருக்கு ரொம்ப நாள் ஃபோட்டோஸ் தான் அனுப்பிச்சிருந்தேன். ஷூட்டிங்ல பிஸியா இருந்தாங்க. அப்பப்போ நானும் ரொம்ப தொந்தரவு பண்ணல, அப்படியே விட்டேன். சடனா திடீர்னு ஒன் ஃபைன் டே வந்து அவங்க ஆடிஷனுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு அப்புறம் ஆடிஷன் பண்ணி அதுக்கப்புறம் சங்கர் சார் பார்த்து செலக்ட் பண்ணாரு. ஸோ வெரி கிரேட்ஃபுல் டு சங்கர் சார். சங்கர் சார் பார்த்து செலக்ட் பண்ணாரு அப்படின்னு சொன்னீங்க. அவர் முன்னாடி எந்த ஒரு சீன் வந்து பெர்ஃபெக்ட் பண்ண சொன்னாங்க? ஆக்சுவலா அந்த ஆடிஷன் சீன் வந்து இங்க சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, அதனால நம்ம என்ன சொல்லக்கூடாதுங்கிறது வந்து நமக்கு கிளியரா தெரியல. அதனால அது ஆடிஷன் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஒரு சீன் சொன்னாங்க, அதை நம்ம பெர்ஃபார்ம் பண்ணோம். சங்கர் சார் முன்னாடி நான் பண்ணல, சச்சின் அசிஸ்டன்ட் டைரக்டர் முன்னாடி தான் பண்ணேன். அவர் கேமரால ஷூட் பண்ணாரு. அப்போ ஒரு நம்ம சீன் பண்ணி முடிச்ச உடனே அது என்னன்னா அந்த நுவான்சஸ் நம்ம கத்துக்க வேண்டியிருக்கு அவங்க கிட்ட இருந்து. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு பண்ண பெர்ஃபார்மன்ஸஸ்ல இதெல்லாம் நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஹைலைட் சொல்லிடுறாங்க. அப்போ நமக்கு அதுல ஒரு டிக், ஓ இது நல்லா இருக்கு, நம்மள நான் கொடுக்குறது டிக் ஆகுது. ரெண்டாவது என்ன சொன்னா, இன்னொரு டேக் போங்க, இதே விஷயத்த வேற ஒரு எமோஷன்ல ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ரெண்டாவது ஒன்று பண்ணும். அப்புறம் அது 2 வீடியோஸும் பார்த்து அவர் யோசிச்சுட்டு மூணாவது ஒரு டேக் போலாம், நீங்க ஃபர்ஸ்ட் டேக்ல பண்ண இந்தந்த விஷயங்கள் ஓகே, ரெண்டாவது டேக்ல பண்ண இந்தந்த விஷயங்கள் ஓகேன்ட்டு பிக்கிங் அண்ட் சூசிங் அந்த கிராஃப்ட் ப்ரொஃபஷனலா வொர்க் பண்றதுயா. கரெக்ட். அப்போ அந்த மூணாவது டேக் போகும்போது நம்ம கான்ஃபிடென்ட்டா இன்னும் நம்ம ஓகே வில் கிவ் தி ஃபுல் த்ராட்டில்னு சொல்லிட்டு பண்ணது. அந்த டேக்கை வந்து சங்கர் சார்ட்ட காமிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. அண்ட் சங்கர் சார் பொறுத்த வரைக்கும் செட்ல அவர் வந்து இஸ் a calm and composed சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம he is always early on the sets அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பாத்தீங்களா, எப்படி நோட் பண்ணீங்களா அதெல்லாம்? ஆமா, ஜெனரலா வந்து நிறைய டைரக்டர்ஸ் வந்து இப்போ சொல்லி கொடுப்பாங்களான்னு நமக்கு தெரியாது. நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம் சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னா. சங்கர் சார் வந்து ஒவ்வொரு ஆக்டருக்கும் அவரே வந்து எனக்கு இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் வேணும் அப்படின்னு நடிச்சு காட்டுறாரு. இன்னொரு முக்கியமான குவாலிட்டி வந்து இது கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஒரு சீன் சொன்னாங்க, ஒரு டைலாக் சொன்னாங்க அப்படின்னா சங்கர் சார் வந்து நம்ம கிட்ட பிரீஃப் பண்ணிடுறாங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸும் சொல்லிடுறாங்க, எல்லாமே கிளியரா சொல்லிடுறாங்க. நமக்கு எந்த கன்ஃபியூஷனே இருக்காது. நடிக்கும்போது நம்மளோட நேச்சுரல் செல்ஃபை ஃபர்ஸ்ட் பாக்குறாங்க, அந்த டேக் ரோல் பண்ணிடுறாங்க. ஸோ அதை பாக்குறாங்க, பார்த்ததுக்கு அப்புறம் தான் இம்ப்ரோவைசேஷன் சொல்றாங்க, இது ஓகே, இதுல இருந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுங்க. சங்கர் சாருக்கு வந்து ஒரு ஆக்டர்கிட்ட என்ன இருக்கு, அதுல இருந்து நம்ம என்ன பெட்டரா கொண்டு வர முடியுங்கிறத அவர் யோசிச்சுட்டே இருக்காரு. ஸோ நம்ம நேச்சுரல் செல்ஃபும் அதுல இருக்கும், சங்கர் சாரோட இன்புட்ஸ் பெருசா அதுல இருக்கும். அந்த கேரக்டர் வந்து நம்ம மனசுல நிக்கிற மாதிரி அவர் பண்றாரு.
பெரிய மேஜிக்குங்க அது. அவர் கத்துக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. ஆனா செட்ல ஏதாவது ஒரு தருணத்துல உங்களுக்கு கமல் சாரை மீட் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சதா? எங்கேயாவது அவர் மீட் பண்ணீங்களா? மீட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலா ஓகே. மீட் பண்ணியிருக்கேன். பட் நமக்கு வந்து என்ன சொல்றது, அது எந்த அளவுக்கு ஃபுட்டேஜஸ் வருங்கிறது நமக்கு தெரியாது. எடிட்டுங்கிற ஒரு விஷயம் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். அதுல வந்து அந்த கதைக்கு தேவையான ஸ்க்ரீன் பிளேல தேவையான விஷயங்கள் அதுல அவங்க பார்த்து பண்ணும்போது, ஃபைனலா அவுட்புட் எப்படி வரும்ன்றது நமக்கு ஐடியா இல்ல. பட் அது வந்து மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் சங்கர் சார், ஒரு பக்கம் கமல் சார். அவங்க படங்கள்ல நம்ம வந்து ஒரு ஃப்ரேம்ல வர்றதே எவ்வளவு பெரிய ஒரு பிளெஸிங் இல்லையா? கண்டிப்பா. அந்த ஷாக், அந்த ட்ரீம் ஷாக்ல இருந்து நான் இன்னும் வெளிய வரல. அந்த மொமெண்ட்லயே தான் நான் இன்னும் இருக்கேன். சோ அது வந்து என்னால வார்த்தையில விவரிக்கவே முடியல. நைஸ். ஆனா அவுட் ஆஃப் அந்த ஷூட்டிங் தாண்டி அதாவது கமல் சார் ஏதாவது மீட் பண்ண முடிஞ்சா? ஆஃப் த கேமரா அவர்ட்ட ஏதாவது பேசுனீங்களா? என்ன சொன்னாரு? பேசியிருக்கேன். அப்புறம் அவரும் வந்து தோள்ல தட்டி குடுத்து அப்ரிஷியேட்லாம் பண்ணாரு. நல்லா வாங்கலாம் சொல்லிட்டு பிளெஸ் பண்ணியிருக்காங்க. உலகநாயகன் அவருடைய பிளெஸிங்ஸ் கிடைக்கிறது அது ஒரு மிகப்பெரிய பாக்கியம். கண்டிப்பா. ஆனா ப்ரமோஷன்ஸ்ல லைக் நெறைய இடங்கள்ல வந்து அவர்ட்ட தீராம அரசியல் கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க. ஆமா, அது ஆமா. சினிமாவ தாண்டி. அந்த மாரி கேள்வி கேட்கும்போது அவரு இப்ப வந்து கொஞ்சம் சைலன்ஸ் மெயின்டெயின் பண்றாரு. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க நீங்க? இல்ல அவரு வந்து அரசியல் அவருக்கு தெரியாம இல்ல. அவருக்கு எல்லாமே தெரியும். அவர் மக்கள் நீதி மய்யம் கட்சியோட தலைவர். ஆமா. அவருக்கு தெரியாத அரசியல் வந்து நமக்கு தெரியாது. ஓகே. அதனால அவரு அத நீட்டா ஹேண்டில் பண்ணிருவாருங்க. நமக்கு அது என்ன கேள்வி நீங்க கேட்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ம். அவரு அழகா எல்லாமே அவருக்கு தெரியுங்க. அதனால தாங்க அவர் உலக நாயகன். ஆனா சித்தார்த் சாருமே இந்த தடவெல்லாம் வந்து லைக் எப்படி கமல் சார் வந்து ஒரு பில்லரா இருக்காரோ, எல்லா பொசிஷன்லயுமே சித்தார்த் சாருமே ஒரு பில்லரா அவர் கூட இருந்துட்டே இருக்காரு. இத எப்படி ஆமா. பாக்குறீங்க? ஆமா. படத்துல அவங்க சித்தார்த் சார் ஒரு முக்கியமான ப்ராமினன்ட்டான ரோல் இல்லையா? ஓகே. கமல் சாரும், சித்தார்த் சாருக்கும் எத்தன ஒரு சீன்ஸ் இருந்திருக்கும். அதாவது ப்ரமோஷன்ஸ்ல வந்து அவங்க அந்த டீம்ல இருக்கிற ஆக்டர்ஸ் போய் தானே ஆகணும். ஆமா. அண்ட் அது மட்டும் இல்லாம ம். 2 பேரும் இப்போ ஒரு என்ன சொல்றது? அவரே வந்து தெலுங்கு ப்ரமோஷன்ஸ் நீங்க சொன்ன மாரி சொல்லியிருந்தாரு. நான் எப்படி வந்து சிவாஜி சார பார்த்து சொல்லிட்டு இருந்தேனோ, இப்போ சித்தார்த் என்ன பார்த்து சொல்லிட்டு இருக்காரு. அவ்வளோதான் அப்படின்னு. ம். சோ கிட்டத்தட்ட அவங்களோட பாண்ட் வந்து என்ன ஒரு ஐயோ! ஃபாதர் சன் மாரி ஆயிருச்சு. ஆமா. அத எப்படி ரொம்ப பாக்குறீங்க? க்ளோஸா இருக்காங்க. ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்குங்க. சித்தார்த் சாரும் நம்ம மனசுல எவ்வளோ இடம் பிடிச்சிருக்காரு. வாய்ஸ் ஆப்வியஸா. படத்துல வந்து சங்கர் சார் இன்ட்ரோடியூஸ் பண்ண ஒரு ஹீரோ அவரு. அங்கேருந்து இத்தன வருஷங்களுக்கு வந்து இப்ப ரீசென்ட்டா சித்தா கூட நம்ம மனச தெச்சது இல்லையா? ஆமா. எத்தன கலைப்படைப்புகள் சித்தார்த்தும் அவர் குடுத்துட்டே இருக்காரு. சித்தார்த் சாரும் மிகப்பெரிய ஒரு ஒரு ஆளுமை. வேட்டையில நீங்க நடிச்சிருக்கீங்களா? அத பத்தி சொல்ல முடியுமா? ஆமா. இது எப்படி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது? ஆமா. வேட்டையனும் வந்து லாஸ்ட் இயர் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, லைக்கால இருந்து வி நீட் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆக்டர்ன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஆடிஷன் கால் ஃபார் ஓகே. பண்ணியிருந்தாங்க. அந்த இமெயில் நான் அனுப்பிச்சிருந்தேன். வாட்ஸ்அப்பும் அனுப்பிச்சிருந்தேன். ம். அப்போ அவங்க வந்து அதுக்கு ரிவர்ட்டட் பேக் கொஞ்ச நாள் கழிச்சு, இந்த மாரி ஆடிஷன் இருக்கு. நேரா வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஆடிஷனுக்கு நான் போயிருந்தேன். அப்போ ஒரு சிச்சுவேஷன் நீங்க ஓன் சிச்சுவேஷன் தான் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் அத பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஓகே. ரிசல்ட் வரதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்ஸ், 7 மந்த்ஸ் டைம் ஆச்சு. ம். அப்புறம் திடீர்னு ஒன் ஃபைன் டே ஐ காட் அ கால். அப்போ என்னன்னா, அன்னைக்கு வந்து இந்தியன் 2 ஷூட் இருந்தது. ஓகே. அது 2 டேஸ்ல ஷூட்ன்னு சொன்னாங்க. அது நான் இந்தியன் 2ல நம்ம கமிட் ஆயிருந்ததுனால, அந்த காலகட்டத்தில வேட்டையன் பண்ண முடியாம போச்சு. அப்புறம் அப்படியே சரி ஓகேன்ட்டு இந்தியன் 2 முடிச்சதுக்கு அப்புறம் திரும்பி வேட்டையன் கால் பண்ணி, எனக்கு இந்தியன் 2 கமிட்மெண்ட் முடிஞ்சிருச்சுங்க. அந்த ரோல் இல்லன்னா பரவால்ல. வேற குட்டி ரோல் இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லி நான் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். அப்புறம் இப்போ ரீசென்ட்டா ஒரு லாஸ்ட் மந்த் வந்து கூப்பிட்டுட்டு, ஒரு குட்டி ரோல் இருக்கு. பரவாயில்லையான்னு கேட்டா, டெஃபினெட்லி சார் நான் மோர் தென் ஹேப்பி டூ டூ அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே. அந்த குட்டி ரோல் பண்ணியிருக்கேன். ரோல் பத்தி நான் கேட்கல. பட் ஆனா ரஜினி சார மீட் பண்ண முடிஞ்சதா? ஞானவேல் சாரோட ஒர்க் பண்ணது எப்படி இருந்துச்சு? ஆமா. ஞானவேல் சாரோட ஒர்க் பண்றது மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். என்னன்னா, அவர் எவ்வளோ எதார்த்தமான ஃபில்ம் மேக்கர் இல்லையா? இப்போ வந்து எப்படி சொல்றது? நம்ம கிட்ட இருக்கிற நேச்சுரல் செல்ஃப் கொண்டு வரணும்னு அவர் பார்ப்பாரு. ஓகே. அப்போ நம்ம சின்ன சின்ன பாடி லாங்குவேஜ் எல்லாமே அவர் நுணுக்கமா பார்க்குறாரு. ம். நம்ம நடிப்புங்கிறது வந்து நடிப்பா இருந்துறக்கூடாதுங்கிறதுல வந்து அவர் ரொம்ப கான்ஷியஸா இருக்காரு. ஓகே. இப்ப நம்ம ஜெய்பீம் படத்திலேயே பார்த்தோம்ல. ஆமா. அந்த அந்த 2 கேரக்டர்ஸ் அந்த செங்கேணி அண்ட் அந்த ஹீரோ கேரக்டர் Yeah. எவ்ளோ மெனக்கல். அந்த மேக்கிங் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஆமா. கிராமத்துல போய் அங்கேயே வாழ்ந்து அந்த மாரி ஒரு ஃபிலிம். அவர்கிட்ட நம்ம வந்து ஒரு குட்டி ரோல் பண்றதுங்கிறது நம்ம அவர்கிட்ட இருந்து கத்துக்கிறதுக்கு நெறைய விஷயங்கள் இருக்கு. ஓகே. நிஜமா அவரோட பொறுமை, அவருக்கு என்ன அனலைஸ் பண்றாரு, நம்மகிட்ட அவர் என்ன பிடிச்சிருக்குன்றத அவரு பார்க்குறாரு. அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன? ஒரு டயலாக் அவர் என்ன சொல்றாரு, அத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிட்டு நம்ம எப்படி டெலிவர் பண்றோம்? எல்லாமே பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஓகே. யூனிவர்ஸ் கிவ்ஸ் திங்ஸ்ங்கிற மாரி ரஜினி சார் படத்துலயும், கமல் சார் படத்துலயும் ஒரே டைம்ல நடிச்சிருக்கோம். அது வந்து ஒரே வருஷத்துல ரிலீஸ் ஆகுற படம் அப்படிங்கும்போது ஹவ் டு யூ ஃபீல் தட்? ஐயோ! ஐ ஃபீல் எலேட்டட்ங்க நீங்க சொல்ற மாரி. இது வந்து உண்மையா அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கறதுக்கே வந்து பல வருஷங்கள் ஆயிரும் போல இருக்கு. அந்த மாரி இருக்கு. நிஜமாவே நம்ம சின்ன வயசுல இருந்து நான்லாம் பக்கா 90ஸ் கிட்டுங்க. ஓகே. பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து நம்ம வளர்ந்தது கமல் சார் படம், ரஜினி சார் படம் பார்த்து தான் வளர்றோம். அப்படி வந்து நம்ம சினிமாக்குள்ள வந்து, அப்படி அந்த சினிமால வந்து நம்ம ஒரு பாதைய சூஸ் பண்ணி, அந்த பாதை அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆரம்பிச்சு, அப்புறம் புரொடக்ஷன் மேனேஜர் ஆயி, அங்கேருந்து ஆக்டர் ஆயி, அதுல கேரக்டர் ஆக்டர் ஆயி, அதுக்கப்புறம் அந்த டிரான்சிஷன்ல நீங்க சொல்ற மாரி ஒரே வருஷத்துல ரிலீஸ் ஆகக்கூடிய கமல் சாரோட படம் இந்தியன் 2லயும், ரஜினி சாரோட படம் வேட்டையன்லயும்ங்கிறது வந்து நம்ப முடியாத ஒரு விஷயமா இருக்கு. நானுமே அந்த கிள்ளி பார்த்துக்கிறேன் ஆக்சுவலா. இப்போ கதம் கதம்ல அசிஸ்டன்ட்டாவும் ஒர்க் பண்ணீங்க. அதே சமயத்துல புரொடக்ஷன்லயும் ஒர்க் பண்ணீங்க. வேற எந்தெந்த படங்கள்லாம் நீங்க புரொடக்ஷன் ஒர்க் பண்ணீங்க? நட்டி சார், அப்புறம் கதம் கதம் டைரக்டர் பாபு தேவன் சார், அவங்க மிஸ்ஸஸ் முஸ்தரி மேடம், அப்புறம் ப்ரொடியூசர் கதம் கதம் ப்ரொடியூசர் கார்த்திக் சார், அதை தவிர வந்து ஷாஜகான் சார், இவங்க எல்லாத்தையும் தாண்டி சதுரங்க வேட்டை ஹீரோயின் இஷாரா நாயர் அவங்க,
அவங்க ஃப்ரெண்டு பைஜூன், இத்தனை பேர் வந்து எனக்காக பேசினாங்க. ப்ரொடியூசர் ஷிபு சார் கிட்டயும், பிடி செல்வகுமார் சார். ஓகே. புலி படத்துல ப்ரொடியூசர். புலி படத்துல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது ப்ரொடக்ஷன் ஹேண்டில் பண்றதுக்கு. அவங்களும் ஹாப்பியா அக்செப்ட் பண்ணாங்க. அதுல என்னன்னா ஃபர்ஸ்ட் 2 நாள் ஷூட்டிங் போக முடிஞ்சது. ப்ரீ ப்ரொடக்ஷன் நிறைய ஒர்க் பண்ணேன். 2 நாள் தான் ஷூட்டிங் ஒர்க் பண்ண முடிஞ்சது. 3வது நாள் வந்து என்னன்னா எனக்கு டெங்கு ஃபீவர் வந்துருச்சு. அப்படியே அஃபெக்ட் ஆயிடுச்சு. ஒரு ஹெல்த்ல இட் பிகேம் a ஃபுல் டாஸ்க். அதனால பெரிய படம் வந்து அதுல வந்து நம்ம ஃபுல்லா ஒர்க் பண்ண முடியாத ஒரு சின்ன தடங்கல் ஆயிடுச்சு. ஆனா இப்ப என்னன்னா இந்த காலகட்டத்துல கோவிட் வந்துச்சுல 2020 அந்த மாதிரி அப்போ வந்து டெங்கு வந்து பெருசா பரவிட்டு அது உயிர் பிழைச்சு வந்ததே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் ஐ வாஸ் ரீதிங்கிங், ஐ வாஸ் ரீகாலிபிரேட்டிங், ஐ வாஸ் இன்ட்ரோஸ்பெக்டிங். என்ன பண்ணணும், நமக்கு என்ன பிடிச்சிருக்கு, என்ன பண்ணணும்னு பார்க்கும்போது ஆக்டிங் ட்ரை பண்ணணுன்றது, ஃபுல் ஃப்ளெஜ்டா போலாம் அப்படின்றது எனக்கு அதுதான் அந்த ஒரு குட்டி பிரேக் வந்து என்ன நான் உணர்றதுக்கான தருணமா இருந்துச்சு. ஆனால் புலி படம் வந்து நீங்க ப்ரீ ப்ரொடக்ஷன்லயுமே நிறைய ஒர்க் பண்ணிருந்தீங்க. சிம்புதேவன் சார் வந்து கமிங் ஆஃப்டர் மேசிவ் விக்டரிஸ்க்கு அப்புறமா வந்துட்டு இருந்தாரு. அண்ட் விஜய் சாரோட அவர் ஜாயின் பண்றாங்கிறது அந்த டைம்ல லைக் ஷூட்டுக்கு முன்னாடியே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ண. உங்களுக்கு அந்த செட்ல ஒர்க் பண்ணது எப்படி இருந்தது? ப்ரீ ப்ரொடக்ஷன்ல இருந்து கூட டிராவல் பண்ணது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததுங்க. பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. சிம்புதேவன் சார் அந்த ஸ்டோரி வந்து நரேட் பண்ணும்போது நானும் அந்த இடத்துல எல்லாம் இருந்திருக்கேன் சில டிஸ்கஷன்ஸ்ல. அதே மாதிரி ப்ரொடியூசர்ஸ் வந்து ஒரு விஷயத்தை எனக்கு இந்த மாதிரி வேணும் இவ்வளவு பிளானிங் சொல்லும்போது அந்த பிளானிங்ல நம்ம இன்வால்வ் ஆகிறோம். ஓகே இத்தனை விஷயம், இத்தனை டான்சர்ஸ் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணணும், இத்தனை பேருக்கு இப்போ நட்டி எல்லாம் லைட்ஸ் எல்லாம் மும்பைல இருந்து அரேஞ்ச் பண்ண சொல்றோம். அதுக்கெல்லாம் கோஆர்டினேஷன் அங்கிருந்து என்ன இதெல்லாம் பயங்கர லேர்னிங் கர்வ். நம்ம வந்து உட்காந்து யோசிக்கிறதுக்கு டைம் இருக்காது. அடுத்தடுத்த வேலை பரபரப்பா போயிட்டே இருக்கும். ஒரு குட்டி படம்னாலே நிறைய ஒர்க் இருக்கும். ஒரு பெரிய படம்ங்கிறது என்னன்னா பல குட்டி படங்களோட ஒர்க் இருக்கும். எஸ் ஏ சூர்யா சார் அடிக்கடி சொல்லுவார்ல, ஒரு படம் எடுக்கணும்னா ஒரு வீடை கட்டிப்பாரு, ஒரு கல்யாணம் பண்ணிப்பாரு. அந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன்ங்கிறது ஒரு நாளைக்கு 10 கல்யாணம் 10 வீடு கட்டுற மாதிரி. அப்போ நம்ம அதை அத்தனையும் ஹேண்டில் பண்ணும்போது நமக்கு அந்த எக்ஸ்போஷர் நமக்கு விரியுது. அதனால அது ரொம்ப பெரிய எக்ஸ்போஷரா இருந்துச்சு. உங்களுக்கு அங்க விஜய் சார் பாக்கறதுக்கான சான்ஸ் கிடைச்சது? அவர்கிட்ட ஏதாவது பேசுனீங்களா? பார்த்தேன். பெருசா பர்சனலா பேச முடியல. ஏன்னா அது எல்லாரும் நம்ம வேலையில இருக்கும். மேக்கிங் வீடியோல எல்லாம் கூட நான் அதுல இருப்பேன். நீங்க பாத்தீங்கன்னா மேக்கிங் வீடியோல பாத்தீங்கன்னா விஜய் சார் பின்னாடி இருக்கும். அதுவே ஒரு பெரிய பிளஸிங் தான். விஜய் சேதுபதி சார் சொல்றதை நான் திருப்பி சொல்லுவேன்னு நினைக்கிறேன். நீங்க வந்து ஒரு விஷயம் யூனிவர்ஸ் கிட்ட இருந்து எதிர்பார்க்கறீங்க. அந்த விஷயத்தை நோக்கி நீங்க ஒரு ஸ்டெப் நகர்ந்தீங்கன்னா யூனிவர்ஸ் உங்களை நோக்கி நகரும்பாங்கல்ல. அதே கான்செப்டா நான் ஐ பிலீவ். 96ல எந்த மாதிரி அது எப்படி உங்களுக்கு அமைஞ்சது? அதுல ஒர்க் பண்ணதை பத்தி சொல்லுங்க. அது வந்து ரிசப்ஷனிஸ்ட் ரோல் 96ல வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல விஜய் சேதுபதி சாரும் த்ரிஷா மேடமும் அந்த ஹோட்டல்ல தரையில உட்காந்து பேசிட்டு ஆமா உன் கல்யாணத்துக்கு நான் வந்த ஜானம்லாம் சொல்லி ஒரு பிளாஷ்பேக் போர்ஷன். அது போய் முடிக்கும் போது கரெக்டா ஒருத்தன் வந்து காலிங் பெல் அடிச்சு காஃபி கொண்டு வந்து கொடுப்பான். ஆமா அப்போ அந்த காஃபி கொடுத்த ஆளே நான் தான். அந்த கான்வர்சேஷனுக்கு எடுத்ததே நீங்க தான். உண்மையை சொல்லலாம். அதான் ஆக்சுவலி கரெக்டா அந்த சீன்ல ஒரு விஷயம் சொல்லுவாங்க, சிவ பூஜையில அந்த ஒரு கான்செப்டாவே நீங்க தான் இருந்திருக்கீங்க. விஜய் சேதுபதி டக்குனு ஓகே அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு வருவாரு. அதான் நிஜமா நீங்க சொல்ற மாதிரி அந்த 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 மொமெண்ட்ல அந்த கேரக்டர் அங்க வந்ததுதான் நீங்க சொல்ற மாதிரி அந்த கேரக்டர் நீங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குல்ல. அது பிரேம்குமார் சாருக்கு தான் மிகப்பெரிய நன்றி. அவரும் வந்து ரொம்ப யதார்த்தமான ஒரு ஃபில்ம் மேக்கர். ரொம்ப நேச்சுரலா நீங்க என்ன ரிசப்ஷனிஸ்ட் என்ன பண்ணுவோமோ அந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அழகா ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா டைரக்ட் பண்ணார். விஜய் சேதுபதி சார் அவ்வளவு ஸ்வீட்டுங்க. ஒரு க்ளோஸ்அப் ஒன்று எடுத்திருந்தாங்க. அப்போ அதை எடுத்த உடனே விஜய் சேதுபதி சார் வந்து அவருக்கு ஷாட் இல்லை, எனக்கு தான் எடுத்திருக்காங்க. அவர் அவுட் ஆஃப் த வே வந்து அந்த கூட்டத்துல விளக்கிட்டு வந்து என் தோல்ல கை வச்சுட்டு நல்லா பண்றீங்க, நல்லா இருந்துச்சு க்ளோஸ்அப் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. என்ன ஒரு ஃபீல் இருக்கணும். நீங்க அதுக்கப்புறம் நார்மலா அவர்கிட்ட உட்காந்து ஆக்டிங் பத்தி பேசினாலோ இல்ல சினிமா பத்தி பேசினாலோ நிறைய பேசுவாரு அப்படின்னு நீங்க ஏதாவது பேசுறீங்களா? ஆமா, அதுக்கப்புறம் என்னன்னா எல்வி பிரசாத் ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல படிச்சேன்னு சொன்னேன் இல்லையா, அதுல வந்து ஷார்ட் ஃபிலிம் நாங்க பண்ணிருந்தோம். ஓகே, அந்த ஷார்ட் ஃபிலிமோட டப்பிங் நடந்துட்டு இருந்துச்சு. அதே டைம்ல வந்து விஜய் சேதுபதி சாரோட அட்லி சாரோட படம் ஜவான் படத்தோட டப்பிங் அங்க நடந்துச்சு. ஓகே, அப்போ அந்த கேண்டீன்ல மீட் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அப்போ விஜய் சேதுபதி பார்த்து அவரை சார் பார்த்து நான் சொன்னேன், சார் என்ன ஞாபகம் இருக்கா சார், நான் தான் சார் அந்த காஃபி. ஓ நீங்க தான், நான் ஞாபகம் இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசினாரு. அப்போ வந்து ஜவான் படத்தோட ரைட்டர்லாம் எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. அதாவது விஜய் சேதுபதி சாரை பொறுத்த வரைக்கும் அவர் நீ குட்டி ஆக்டர் நீ பெரிய ஆக்டர்லாம் ஒரு டிஃபரன்ஷியேட் பண்றது இல்லை. ஒரு ஆக்டர் அப்படின்னா ஆக்டர் தான் பாக்குறாரு. அந்த நமக்கு உண்டான ஃபுல் ரெஸ்பெக்ட் அவர் கொடுக்குறாரு. இப்போ நம்மள ஒரு ஆக்டரை மதிச்சு ரைட்டரை வந்து நமக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கணும்ன்ற அவசியம் இல்லை இல்லையா, அதெல்லாம் அவர் பண்றாரு. கண்டிப்பா நிறைய விஷயங்கள் பேசணும். உங்களோட சினிமா ஜேர்னி எப்படி இருக்க போகுது, நீங்க எப்படி வந்திருக்கீங்க, நிறைய பேசணும். ஸோ இந்தியன் 2 படம் வெளியா இருக்கு, அதுவும் ஒரு மேசிவ் சக்சஸ் ஆகணும். தொடர்ந்து நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நிறைய கேரக்டர் ரோல்ஸ் பண்ணணும்னு எங்க சார்பாக வாழ்த்துக்கள். இந்த ஒரு பேட்டிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ பிரானேஷ், தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் தேங்க்யூ.